நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் கிதியோனை குறித்து வாசிப்பது தெரிஞ்ச சம்பவம் தான். மீதியானியர்கள் பத்தி எழுதியிருக்கு. எப்படி தெரியுமா எழுதியிருக்கு? மீதியானியர்கள் பத்தி அவங்க வெட்டுக்கிளிகளை போல பரவி இருந்தாங்க, கடற்கரை மணலை போல பரவி இருந்தாங்க. ஏன் இவ்வளோ ஆளுங்க இருக்கிறாங்க அங்க? இதான் அவங்களோட எக்ஸ்பிளனேஷன், அவங்களோட டெஃபினிஷன். அவங்கள பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும் போதே மணல் போல இருக்கிறான், வெட்டுக்கிளி போல இருக்கிறான், இவ்வளோ கூட்டம் இருக்கு. இப்போ ஆண்டு சொல்றாரு, கிதியோனை கூப்பிடுறாரு, வாப்பா ஆண்டவரே இவங்களெல்லாம் போய் சண்டை போட்டோமா, சரி நான் கூப்பிட்றேன் ஆண்டவர், ஒரு பெரிய ஆர்மி கூப்பிட்றேன்ட்டு அவன் என்னென்னமோ ஏன்னோ தலைகீழ நின்னா, என்ன பேசினானோ தெரில, எவ்வளோ கன்வின்ஸ் பண்ணனோ தெரில, எவ்வளோ பேர் வந்தானா 28,000 பேர் வந்திருக்கிறாங்க. இப்போ நம்ம கிதியோன் யோசிச்சிருப்பான், 28,000 பேர் வந்துடும், அவன் கடற்கரை மணல தனியாக இருக்கான, இந்த 28,000 பேர் எம்மாத்திரம் ஐயா, இதை வச்சு நான் என்னையா பண்ணுறது, இன்னும் ஒரு 56 இன்னும் 70,000 பேர் வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிச்சு ஆண்டு சொல்ல, 28,000 பேர் வந்துருக்கானா, ரொம்ப ஜாஸ்திப்பா இது. ஏங்க ஆண்டோட கணக்கே வேறங்க. நீங்கள் ஆர்மிலாம் போனீங்கன்னா இவனுங்களோட ஜாஸ்தி இருந்தால் சண்டைக்கே போவானுங்க, இல்லாட்டி முன்னாடியே சரண்டர் ஆயிடுவாங்க, ஐயா விட்டுருங்க ஐயா வேணாம் ஐயா. இப்போ மாத்திரம் இந்தியா மாத்திரம் ஒரு சின்ன நாடுன்னு வைங்களேன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ரீலங்காவில் இந்தியா கம்பேர் பண்ணால் ரொம்ப பாகிஸ்தான் இப்போலாம் யுத்தம் நடந்துருக்கு, சின்ன நாடு, ஒரு சின்ன நாடுக்கு ஒரு பெரிய நாடு போய் சண்டைக்கு போச்சுன்னு வைங்களேன், உடனே என்ன பண்ணுவாங்க தெரியுமா, ஐயா என்ன வேணும்னு சொல்லுங்க நான் கொடுத்துட்றேன். இதெல்லாம் அந்த காலத்துலேருந்தே நடக்குது. இங்கே ஒரு பெரிய சேனை இருக்கு, அதுக்கு 28,000 பேரே பத்தாவது நினைச்சா ஆண்டு ரொம்ப ஜாஸ்தி கம்மி பண்ணு அப்படின்ட்டு. எவ்வளோ கம்மி பண்ண போறாரு பார்த்தா 28,000த்துல 10,000 வந்துருச்சு. ஆண்டவரே என்ன ஆண்டவரே 18,000 பேர் போயிட்டானுங்க, 10,000 பேர் தான் இருக்கிறானுங்கண்ணா, 10,000 பேர் இருக்கிறானா, ரொம்ப ஜாஸ்திப்பா. இது மனுஷ கணக்கே கிடையாதுங்க. ஆண்டவருடைய கணக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கணக்குக்கும், அதனால தான் வேதம் சொல்லுது புத்தி கெட்டாத காரியங்களை செய்யும். எனக்கு இது புரியவே புரியாது. ஆண்டவர் என்னையா பண்றாரு நம்மளை வச்சுக்கிட்டு, 28,000த்துல 10,000 ஆகிறாரு, இப்போ 10,000த்துல குறைக்கணுன்றாரு. சரி 10,000த்துல எவ்வளோ பேர் குறைக்க போறாருன்னா ஆண்டவர் கூப்பிட்டாரு, கூப்பிட்டு எல்லாரும் தண்ணி குடிக்க வச்சுட்டு, இப்போ அந்த 300 பேர் இருக்கிறான்ல அப்படின்னா நான் எப்பவுமே கற்பனை பண்ணேன், இந்த 300 பேர் இருக்கிறான உடனே இவன் கிதியோன் வச்சு, ஓ 300 பேர் துரத்த போறாரு போல இருக்கு அப்படின்னா அந்த 300 பேர் தான் சேனையே அப்படின்றாரு. ஆண்டவரே 28,000 பேர்ல இருந்து என் கையில் இப்போ 300 பேரை கொடுத்துட்டு இந்த கடற்கரை மணல தனியான ஜனங்களை போய் சண்டை பண்ணா எப்படி ஆண்டவர்? உடனே கிதியோன் யோசிச்சிருக்கலாம், சரி 300 பேரை கூப்பிட்டுருக்கிறாரு, இந்த 300 பேர் கையில் ஏதோ புதுசாக ஏதோ ஆயுதம் கொடுக்க போறாரு, மிஷின் கன்னு இல்லாட்டி ஏதோ ஆட்டம் பாம், நியூக்ளியர் வெப்பன்ஸ், ஏதோ வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுக்க போறாரு அப்படின்னு நினைச்சா. ஆண்டவர் என்ன ஆண்டவர் வெப்பன், என்ன ஆயுதங்கள் கொடுக்க போறீங்கன்னா, பானை இருக்கான்னு கேட்டார் ஆண்டவர். பானையை வச்சு என்ன பண்ணுறது, ஏதாவது எக்காலம் இருக்காப்பா, இருக்கு, ஒரு லைட் இருக்கா, இருக்கு, இந்த 3 வெப்பன் போதும் பண்றாரு. எதுக்கு? கடற்கரை மணலை தனியான ஜனங்கள், வெட்டுக்கிளிகளை போல ஜனங்களுக்கு ஆண்டவர் கிதியோன் கையில் கொடுத்த ஆயுதம் என்ன தெரியுமா, ஒரு பானை, ஒரு ட்ரம்பெட்டு, ஒரு லைட். நான் யோசிச்சு பார்த்தேன், நான் மட்டும் கிதியோனா இருந்திருந்தா, ஆண்டவரே இந்த பானையை வச்சுக்கிட்டு எக்காலத்தை வச்சு நான் என்ன கச்சேரியா நடத்த போறேன், பாட்டு கச்சேரியா நடத்த போறேன், நான் யுத்தத்தை கேட்டுட்டு இருக்கிறேன், நீங்க என்ன தவிழ் இதுல ஆண்ட சொல்ற போப்பா. நான் சொல்றேன் அந்த 300 பேர் கையில இந்த பானையை கொடுத்து ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அவன் சொல்றாரு, எனக்கு இன்னும் படிக்கும் சிரிப்பு தான். ஆண்டு சொல்ற அந்த பெரிய சேனை முன்னாடி போயிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, இந்த பானைக்குள்ள லைட்டை வச்சிருங்க, திடீர்னு லைட்டை பானையை உடைச்சிட்டு திடீர்னு ட்ரம்பட் ஊதி எல்லாம் ஓடிடுவானுங்கன்னா, ஏங்க அத்தனை பேர் ஓட்டாங்க. எதுக்கு தெரியுமா? பானையில உடைச்சி ஒரு லைட் வந்துச்சான், ஒரு திடீர்னு காலம் ஊதுனால அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு கதை. நான் யோசிச்சு பார்த்தேன், சில வேளை ஆண்டவர் நம்ம தான் நினைக்கிறோங்க, என்கிட்ட இவ்வளோ இல்லையே, என்கிட்ட இந்த ஆயுதங்கள்லாம் இல்லையே, எதிரி இவ்வளோ ஆயுதங்கள் வச்சிருக்கிறானே. ஆண்டு சொல்றப்பா பானை இருக்காப்பா, 5 அப்பத்தை கொண்டு 5,000 பேரை போஷித்தவருங்க நம்முடைய தேவன். உங்க கையில் இருக்கிற கொஞ்சம் மாவு, கொஞ்சம் கலசைய எண்ணெயை வைத்து பஞ்ச காலம் முடிகிற வரைக்கும் பாதுகாக்கிற தேவன் அவர். உங்க கையில் இருக்கிறது குறைவா நினைக்காதீங்க, உங்க கையில் இருக்கிற காரியங்களை வச்சு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் அந்த 5 அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணாரு. நான் சொல்றேன், உங்க கையில் இருக்கிற சின்ன காரியங்களா இருக்கலாம், அவங்களுக்கும் உங்களுக்கு கம்பேரிசன் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உண்மை என்ன தெரியுமா? உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். It is not about the size of the weapon that matters, it's the size of your faith that matters. என் கையில் இருக்கிற ஆயுதங்களின் அளவு முக்கியம் இல்லை, என் இருதயத்தில் இருக்கிற விசுவாசத்தின் அளவு தான் முக்கியம். நமக்கு ஒரு பெரிய விசுவாசம் இருக்குங்க, நான் ஒரு நாளும் அசைக்கப்பட்டு போவதே இல்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், நீங்க அசைக்கப்படவே மாட்டீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அறிக்கை பண்ணுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க அசைக்கப்பட மாட்டீங்க. நீங்க கொஞ்சம் அசைச்சு சொல்லுங்க, நீங்க அசைக்கப்பட மாட்டீங்க. முதலாவது, when the weapons of the enemy causes us to flee, என்னை ஓட வைக்கிற ஆயுதங்கள். இரண்டாவது, என்னை பயப்பட வைக்கிற ஆயுதங்கள். மூன்றாவது,
when the weapons of the enemy causes famine. பஞ்சத்தை ஏற்படுத்துகிற ஆயுதங்கள். சில ஆயுதங்கள் இருக்கு. இது என்ன ஆயுதங்கள் தெரியுமா? நம்மளை இருக்கிற இடத்துல இருக்க வைக்கும், ஆனா ஒரு பஞ்சத்தை ஏற்படுத்திடும். பயங்கரமான பஞ்சத்துக்குள்ளாய் நம்மை நடத்தும். இந்த சத்துருக்கள் சில ஆயுதங்களை கொண்டு வருவாங்க. இது எப்படிப்பட்ட ஆயுதங்கள் என்றால், நம்மை பொருளாதார ரீதியாக நம்மளை அடிச்சு ஒடுக்கிடுவாங்க. நம்மளை ஒரு கைகளை ஏந்தக்கூடிய நிலைமையில கொண்டு வந்து நிறுத்திடுவாங்க. நம்முடைய பிள்ளைகளை அது பாதிக்கும், நம்முடைய வாழ்க்கையின் எதிர்காலத்தை பாதிக்கும். ஒரு பெரிய பஞ்சத்தை இந்த ஆயுதங்கள் கொண்டு வந்து. வேதத்தில் ஒரு ராஜா ஒருத்தன் இருந்தான். அவன் ஒரு பட்டணத்தை முற்றுகையிட்டு அதன் மேல் ஒரு பஞ்சத்தை ஏற்படுத்தினான். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். இதற்கு பின்பு சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத் தன் இராணுவத்தை எல்லாம் கூட்டிக் கொண்டு வந்து சமாரியாவை முற்றுகை போட்டான். அதனாலே சமாரியாவில கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. வேதம் சமாரியாவில ஒரு கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. நம்மலாம் பஞ்சம் பார்த்துருக்கலாம், பஞ்சத்தை கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனா இவன் ஒரு பஞ்சத்தை ஏற்படுத்தினா. என்ன பண்ணான் தெரியுமா? ஒன்றும் பண்ணல, அந்த பட்டணத்தை அப்படியே முற்றுகையிட்டான். அவ்வளவுதான். எல்லா பக்கமும் சூழ்ந்தாச்சு. குதிரைகள், ரதங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து அப்படியே அந்த பட்டணத்தை அப்படியே முற்றுகை போட்டான். உள்ள எவனும் போக முடியாது, வெளியிலேருந்து யாரும் உள்ளேருந்து வெளியே வர முடியாது, வெளியிலேருந்து யாரும் உள்ளே போக முடியாது, முற்றுகை போட்டான். இது ஒரு பஞ்சத்தை ஏற்படுத்திச்சு. இந்த பஞ்சம் எப்படிப்பட்ட பஞ்சம்ன்றத வேதம் எக்ஸ்பிளைன் பண்ணுது. உண்மையாக படிக்கும் போது அப்படியே போன் சில்லிங் சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு தெரியுமா பஞ்சம்? இந்த ராஜா அந்த உப்ரிகையின் மேலே நடந்துகிட்டு இருக்கிறான். அப்போ ஒரு சகோதரி 2 பேர் அவர்கிட்ட சண்டை போடுறான். ஒரு சகோதரி சண்டை போடுறான். சொல்றா, எனக்கு நியாயம் வேண்டும். இந்த ராஜா கேட்குறான், என்னம்மா நியாயம்? நானே இங்கே பஞ்சத்தில் இருக்க, உனக்கு என்னம்மா நியாயம் வேணும்? அவள் சொல்றா, இதெல்லாம் நீங்கள் கேள்வி கூட பட முடியாதுங்க, இதெல்லாம் இது மாதிரிலாம் நம்ம யோசிக்கூடும். அவள் சொல்றா, ஐயா, நான் என்னை போல இன்னொரு தாய் இருக்கிறா. எங்கள் 2 பேருக்கும் ஒரு பையன். நாங்கள் 2 பேரும் ஒரு டீல் பேசிக்கிட்டோம். என்ன டீல் பேசிக்கிட்டோம்னா, பசி. நான் என்ன சொன்னேன்னா, இன்றைக்கு என் பையனை கொன்றுவேன், கொன்று சாப்பிட்ருவோம். அது முடிஞ்ச பிறகு அடுத்த நாள் உன் பையனை கொன்றுவோம், கொன்று சாப்பிடுவோம். அப்போ பஞ்சம் எந்த அளவுக்கு இருக்கு பாரு. சொந்த பிள்ளைய கொன்று சாப்பிட்றாங்க. இவ சொல்றா, நாங்கள் டீல் பேசின மாதிரி நான் என் பிள்ளைய கொண்டேன், நாங்கள் 2 பேரும் சேர்ந்தா என் பிள்ளைய சாப்பிட்டோம். இப்போ திருப்பி பசிக்குது, இப்போ அவ பிள்ளைய கொல்லணும், எங்க டீல் அதான். ஆனா அவ என்ன பண்ணிட்டான், அவ பிள்ளைய ஒழிச்சு வச்சுட்டா. எனக்கு அவ பிள்ளைய எடுத்து கொடு, நான் கொண்டு சாப்பிடும். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த அளவு பஞ்சம் எப்படி வந்துச்சுன்னா, ஒரு ராஜா அந்த தேசம் முற்றுகை போட்டான், அவ்வளவுதான். இந்த முற்றுகை, இந்த ஆயுதங்கள் என்ன பண்ணிருச்சுன்னா, ஒரு தேசத்துல இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான பஞ்சத்துல விட்டுருச்சு. இந்த ராஜா இதை கேட்டோடனே அவன் அவன் வஸ்திரத்தை கிழிச்சிட்டு அவன் கதறி அழுகுறான். ஆண்டவரே, இதெல்லாம் நான் பார்க்கணுமா? இப்படிப்பட்ட ஒரு பஞ்சத்துல எங்க தேசம் போதே. இப்ப தேவன் தன்னுடைய மகனை அனுப்புகிறார், தன்னுடைய தீர்க்கதரிசி அனுப்புறார், எலிசா அனுப்புறார். அவர் சொல்றாரு, நாளைக்கு இந்த பஞ்சம் முடிஞ்சிருங்கன்ற. டுமாரோ இட் வில் பி. ஏங்க, இவ்வளோ கொடிய பஞ்சம் ஒரு நாள்ல மாறுமா? அவர் சொல்றாரு, சாப்பாடுலாம் மட்டமான ரேட்டுக்கு விற்பாங்க. இங்க அவன் சாப்பாட்டுக்கு ஒரு கழுதையினுடைய தலையே எத்தனையோ வெள்ளி கொடுத்து வாங்கிக்கிட்டு இருக்கான். சொல்றாரு, நாளைக்கு சாப்பாடுலாம் தூக்கி எறிகிற விலைக்கு போட்டு வித்துட்டு இருப்பாங்க. சொல்றான், வானத்தின் பலகனியே திறந்தாலும் நடக்குமாயா? அங்கதான் நம்ம வாசிக்கிறோம், காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீங்க. இந்த வசனம்லாம் அங்கதான். இவர் சொல்றாரு, எப்படியா நடக்கும் இது? கர்த்தர் அதான் சொல்றான், வானத்தின் பலகனி எல்லாத்தையும் திறந்தாலும். நோவா காலத்துல மழை பெஞ்சு பார்த்தீங்களா, அத மாதிரி பெஞ்சா கூட இது விளைச்சல் வருமா? நாளைக்கு பஞ்சம் தீருமா? இவ்வளவு பெரிய பஞ்சம் உருவாயிருச்சுங்க. இப்ப ஆண்டு உள்ள வராரு. ஏன்பா, நீ இவ்வளவு ரதங்களை கொண்டு வந்து இவ்வளவு முற்றுகை போட்டு வச்சிருக்கிறியே, உன்னுடைய கதையை நான் முடிக்கிறேன்ப்பா. ஆண்டு என்ன பயன்படுத்தினாரு? நீங்க எனக்கு உண்மை இதுதான் ஹைலைட்டே. இந்த மெசேஜ்ல ஆண்டு என்ன பயன்படுத்தினா தெரியுமா? 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துக்கு வந்தீங்கன்னா, ஆண்டவர் சீரியரின் இராணுவத்திற்கு ரதங்களின் இரைச்சலையும் குதிரைகளின் இரைச்சலையும் மகா இராணுவத்தின் இரைச்சலையும் கேட்க பண்ணினதினால் அவர்கள் ஒருவரை நோக்கி, இதோ நம்மிடத்தில் போருக்கு வர இஸ்ரவேலின் ராஜா ஏத்தேரின் ராஜாக்களையும் எகிப்தியரின் ராஜாக்களையும் நமக்கு விரோதமாக கூலி பொருத்தினான் என்று சொல்லி இருட்டோடே எழுந்திருந்து ஓடிப்போய் தங்கள் கூடாரங்களையும் தங்கள் குதிரைகளையும் தங்கள் கழுதைகளையும் தங்கள் பாளையத்தையும் அவைகள் இருந்த பிரகாரமாக விட்டுவிட்டு தங்கள் பிராணன் மாத்திரம் தப்பும்படி ஓடி போனார்கள். ஆண்டு என்ன பயன்படுத்தினாரு? வெறும் ஒரு சவுண்டுங்க. எனக்கு இவன் இத்தனை ரதங்களை கொண்டு வந்து குதிரைகளை கொண்டு வந்து இவனுக்கு கதையை முடிக்கலான்னு பார்த்தா,
ஆண்டவர் வந்து இவனுக்கு வந்து ஏத்திய ராஜாக்களும் வரல, எகிப்திய ராஜாக்களும் வரல, யாரும் வரல. ஆண்டு என்ன பண்ணார்னா, ஒரு சவுண்டு கேட்டுச்சான். என்ன சவுண்ட்னா, குதிரை ஓடுற மாதிரி சவுண்டு. குதிரையே இல்லை, ரதமே இல்லை, ஆனால் குதிரை ஓடுற மாதிரி சவுண்ட். அதான் யோசிச்சு பார்த்தேன், ஆண்டவர்கிட்ட ஒரு சிடி பிளேயர் இருக்கு. அந்த வீடியோ பிளேயர் வந்து எப்படின்னா, அதில் வெறும் ஆடியோ தான் வரும், வீடியோவே வராது. ஒன்றுமே கிடையாது, வீடியோவே கிடையாது, ஒரு குதிரையும் கிடையாது, ஒரு ரதமும் கிடையாது, சவுண்டு மட்டும் வருது. டொடக் 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 டொடக்னு ஒரு சவுண்டு வருது, அவ்வளோதான். அடுத்த நாள் ஆண்டு சொன்னது போலவே பஞ்சம் மாறிச்சுங்க. நான் சொல்கிறேன், இன்றைக்கு சிலர் உங்களை சுற்றி வளைத்து உங்கள் வீட்டிலே, உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய பஞ்சத்தை கொண்டு வந்திருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் சொல்லலாம், பாஸ்டர் நான் தப்பே பண்ணல பாஸ்டர், ஆனால் எங்கள் கையில் இருந்த பணம் எல்லாம் சூறையாடப்பட்டுச்சு, ஏமாற்றிட்டாங்க பாஸ்டர், ஒரு பஞ்சத்தில் இருக்கோம் பாஸ்டர், முற்றுகை போட்டாங்க பாஸ்டர், சுற்றி வளைச்சிட்டாங்க பாஸ்டர். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, பா இதை முடிக்கிறதுக்கு ஒரு சும்மா ஒரு ட்ராக் ஒன்று போட்டேன்ப்பா, அவ்வளோதான்ப்பா, ஒரு சிடி பிளேயர் ஒன்று வச்சிருக்கிறேன்ப்பா, சவுண்டு மட்டும் கேட்கும்பா. வானத்தின் பலகணிகளை திறந்து நடக்க முடியாது, ஆண்டவர் ஒரு சவுண்டை வச்சு முடிச்சிட்டாருங்க. நான் சொல்கிறேன், உங்களை நடத்துகிற தேவன் சாதாரணமானவர் அல்ல. அவர் செய்கிற காரியங்கள்லாம் பார்க்கிறதுக்கு சாதாரணமாக இருக்கலாம், ஆனால் அசாதாரணமான விளைவுகளை கொண்டு வருகிற காரியங்கள், ஒரே நாளிலே காரியங்களை மாற்றுகிறவர். இன்றைக்கு நான் சொல்கிறேன், இன்றைக்கு உங்களை வாய்க்க பண்ண விடாமல் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு தடையை கொண்டு வருகிற சில காரியங்கள் உங்களை அப்படியே நெருக்கி உங்களை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கலாம். சில ஆயுதங்கள், என்ன ஆயுதங்கள்? என்னை ஓட வைக்கிற ஆயுதங்கள். சில ஆயுதங்கள் என்னன்னா, என்னை பயப்பட வைக்கிற ஆயுதங்கள். சில ஆயுதங்கள் என்ன தெரியுமா? என்னை பஞ்சத்துக்கு நேரம் நடத்துகிற ஆயுதங்கள். ஆனால் இத்தனை ஆயுதங்கள் எனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்டாலும் கர்த்தரோ எனக்கு துணையாய் நிற்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமோ ஆமென் சொல்லுங்க பாப்போம். கர்த்தரோ எனக்கு துணை நிற்கிறார். நீங்க எதை குறித்து பயப்படாதீங்க. உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் முடிவு பரியந்தம் நம்மை நிலைநிறுத்த அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் என்னோட பேசினார் சொல்றேன், சத்தமோ ஆமென் சொல்லுங்களேன். அப்படியே இருக்கலாம் வானுடைய சமூகத்தில் கொண்டா நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தையின் மூலமாக நீர் எங்களோட பிள்ளைகளோடு பேசியிருக்கிறீங்க. இந்த இடத்துல ஓடக்கூடிய நிலைமையில நான் வந்திருக்கிறேன் பாஸ்டர். இந்த இடத்த விட்டே ஓடிடணுன்ற போல இருக்கு பாஸ்டர். அவ்வளவு நெருக்கத்தை ஏற்படுத்துறாங்க பாஸ்டர், அவ்வளவு நெருக்கத்தை ஏற்படுத்தும். நல்ல விளையும் கொள்ளுங்க, எலியாவுக்கே இந்த காரியம் நடந்துச்சுங்க. வானத்திலிருந்து அக்னி இறக்கிட்டாரு. ஆனா இப்போ இந்த எசபேல் சொல்றா, நாளைக்கு இந்த நேரத்தில் உன்னை கொண்டு வரணுன்னே இந்த மனுஷன் இருக்கிற இடத்த விட்டு ஓடி நான் செத்தால் நலமாயிருவேன். நான் யோசிச்சு பார்த்தீங்க, இவ்வளோ பெரிய ஊழியக்காரருடைய வாழ்க்கையில் சோறு வந்துச்சுங்க. யோசிச்சு பார்த்தேன், இப்போ வானத்திலேருந்து அந்த அக்னி இறக்கினியே, நீர் அப்படியே எசபேல் மேலே அக்னி இறக்குறதுக்கு உமால வல்லமை இருக்கு ஐயா, நீங்கள் கொஞ்சமாதியோ. ஆனால் பார்த்தீங்கன்னா சில வேலைகளை பார்த்தீங்கன்னா சில காரியங்கள் நம்மளை ஓட வச்சிருங்க. நம்முடைய வல்லமையை மறக்க பண்ணிடும், நம்முடைய பலத்தை கூட மறக்க பண்ணிடும், நம்முடைய அபிஷேகத்தை மறக்க பண்ணிடும், நம்முடைய அழைப்பை மறக்க பண்ணிடும், நமக்கு மேலே ஆண்டு வைத்திரு திட்டங்கள் எல்லாத்தையும் மறந்துடுவோம். உடனே ஓடிடுவோம், உடனே ஓடுவோம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு விரோதமாக அவன் எவ்வளவு பெரிய ஆயுதங்களை கொண்டு வந்தான். தேவன் உங்களை ஓட வைக்கிறவராய் அல்ல, உங்களை துரத்துகிறவராய் தேவன் ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். நீங்க துரத்துவீங்க, அவங்க ஓடுறத உங்க கண்களால் அந்நிய கண்களினால் அல்ல, உங்கள் சொந்த கண்களினால் நீங்கள் பார்ப்பீர்கள். எத்தனை பேர் இந்த இடத்துல உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். இன்னும் ஃபாஸ்டிங் ப்ரேயர் ஜெபிக்கிற நேரம். இந்த இடத்துல யாராச்சும் ஒருத்தர், பாஸ்டர் நீங்கள் பேசின இந்த பாயிண்ட் எனக்காக பாஸ்டர், ஓடிடலாம் போல இருக்கு பாஸ்டர், ஐ வாண்ட் டு லிட்டரலி ரன் அவே. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் என்னை திடப்படுத்தினார், என்னோட பேசினார், என்னை கர்த்தர் என் வாழ்க்கையை மாற்றுவார், என் சூழ்நிலை மாற்றுவார், விசுவாசிக்கிறேன் அப்படின்னு விசுவாசிக்கிறவங்க யாராவது இருந்தீங்கன்னா அவங்க கரங்களை உயர்த்துங்கப்பா. உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். பாஸ்டர், ஐ எம் கோயிங் த்ரூ த சேம் சிச்சுவேஷன், இதே சூழ்நிலை நான் போயிட்டுருக்கேன், இதே சூழ்நிலை நான் போகிறேன், ஓடக்கூடிய நிலைமையில் நான் நின்றுட்டுருக்கேன். கரங்களை உயர்த்துங்க, நல்ல கரங்களை உயர்த்துங்க, வெட்கப்படாத. உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண போகிறேன். அன்புள்ள இயேசுவே, நீர் எங்களுக்கு பயத்தின் ஆவியை தரவில்லை, அன்பும் பலனும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவி நீங்கள் கொடுத்துருங்க. கரங்களை உயர்த்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் உங்களுடைய பாதத்தில் வைக்கிறேன். நீர் அவர்களை ஆசீர்வதிங்க, அவர்களை துரத்துகிறவர்களாய் மாற்றுங்க. ஆண்டவரை அவள் ஓடுகிறவர்களாய் அல்ல, துரத்துகிறவர்களாய். அது எவ்வளவு பெரிய கோலியாத்தாய் இருக்கலாம், அவள் கையில் இருக்கிற ஒரு சிறிய கூழாங்கல் போதும் ஆண்டவரே. அத்தனை ஜனங்களையும் துரத்துவதற்கு, அழிப்பதற்கு, சத்துருக்கள் மேல் வெற்றி எடுப்பதற்கு நீர் அவள் கரங்களை பலனை கொடுத்திருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் டாடி. நீர் அவளை ஆசீர்வதியும், வழி நடத்தும். கரங்களை கீழே போடுவோம். ரெண்டாவது, பாஸ்டர் நான் பயந்து போயிருக்கேன் பாஸ்டர்,
ஆமானை போல வந்திருக்கிறாங்க. அவங்க கையில் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு பாஸ்டர், அவங்க கையில் நிறைய பணம் இருக்கு பாஸ்டர், பயங்கர பேச்சு திறமை இருக்கு பாஸ்டர், பேசியே கவுத்துறாங்க பாஸ்டர், பயங்கரமான ஆட்கள். அவங்களுக்கு நிகராக எனக்கு பேசுறது எனக்கு சக்தியும் கிடையாது, எனக்கு ஞானமும் கிடையாது. நான் எனக்கு பயந்து போய் இருக்கிறேன் பாஸ்டர், என்ன செய்வாங்களோ அப்படின்னு ஒரு பயத்தில் இருக்கிறேன் பாஸ்டர். சூசான் நகரம் கலங்கினது போல நான் கலங்கி போய் உட்காந்துருக்கேன் பாஸ்டர், நான் கலங்கி போயிருக்கேன். ஆனால் எனக்கு ஆண்டவர் என்னை திடப்படுத்துறாரு, என்னை தைரியப்படுத்தினார் பாஸ்டர். கர்த்தர் என்னோட பேசினார். அப்படி யாராவது சொல்றவங்க இருந்தீங்கன்னா உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். பயந்து போய் வந்திருக்கிறவங்க உங்கள் கரங்களை உயர்த்துங்க. உங்கள் சூழ்நிலையை கண்டு நான் பயந்து போய் இருக்கிறேன் பாஸ்டர், இது எப்படி முடியுமோ எனக்கு தெரியாது. நல்ல கரங்களை உயர்த்து உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஜஸ்ட் லிஃப்ட் ஹேண்ட்ஸ். அது எப்பேற்பட்ட பலவீனமாக இருக்கு, எப்பேற்பட்ட பயமாக இருக்கு. அன்புள்ள இயேசுவே, இந்த கரங்களை உயர்த்திருக்கிற பிள்ளைகளை இந்த கரத்தில் ஒப்பொடுக்கிறோம். பயத்தினால் பிடிக்கப்பட்டிருக்கிற இந்த பிள்ளைகளை இந்த கரத்தில் ஒப்பொடு. அவர்களுக்கு எதிராக எவ்வளவு பெரிய ஆட்கள் வந்திருக்கலாம், எவ்வளவு பெரிய சேனை வந்திருக்கலாம், ஆனால் அவர்களை காட்டில் நீர் பெரியவர். உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. நீர் அவர்களை கொண்டு இப்பொழுதே பெரிய வல்லமையான கிரியைகளை செய்ய உண்மை உள்ளவர். புத்திக்கு மேலான காரியங்களை நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கு அதிகமாக நீர் செய்ய நீர் உண்மை உள்ளவராய் இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கிருபை தாங்கட்டும், வழி நடத்தட்டும். ஆமென். கடைசியா பாஸ்டர், இந்த ஆயுதங்களால் எங்கள் வீட்டில் ஒரு பஞ்சம் ஏற்படுச்சு பாஸ்டர். நாங்கள் செய்யாத தவறுக்காய் இன்றைக்கி நாங்கள் நிறைய காரியங்கள் அறுத்துக்கிட்டு இருக்கிறோம் பாஸ்டர். எங்களை ஏமாற்றிட்டாங்க பாஸ்டர், நம்பின ஆட்கள் பாஸ்டர் ஏமாற்றிட்டாங்க, முற்றுகை போட்டாங்க பாஸ்டர், சுற்றி வளைச்சிட்டாங்க. எங்கள் தேசத்தில் எங்கள் வீட்டில் ஒரு பஞ்சத்தை ஏற்படுத்திட்டாங்க பாஸ்டர். நாங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம். ஆண்டவர் ஒரே நாளில் ஆண்டவர் சூழ்நிலையை மாற்றுவார், எங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன் பாஸ்டர். கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் அதை செய்யணும், எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறவங்க யாராக இருந்தீங்கன்னா அவங்க கரங்களை உயர்த்துங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். நல்ல கரங்களை உயர்த்துங்க. ஜஸ்ட் லிஃப்ட் ஹேண்ட்ஸ். வாட் எவர் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள், ஒரு பொருளாதாரத்தில் எனக்கு ஒரு மீட்சி வேண்டும், எங்கள் வாழ்க்கையில் ஒரு பொருளாதாரத்தில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் வரணும் அப்படின்னு சொல்கிறோம். கரங்களை உயர்த்துங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். கோனா ப்ரே தட் காட் வில் போர் அவுட். நான் சொல்கிறேன், தேவன் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ணுவேன் நான் சொன்னேன். இன்றைக்கு பொருளாதார தேவைகளோடு, பண தேவைகளோடு, கடன் பிரச்சனைகள் இருக்கிறவங்க, வாட் எவர் இட் இஸ், கரங்களை உயர்த்துங்க. இன்றைக்கு தேவன் உங்களை தொட விரும்புகிறார். இன்றைக்கு உங்கள் சூழ்நிலையை தேவன் மாற்ற விரும்புகிறார். நீயோ கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுக்கிறவனாய் இருப்பாய். ஆண்டவர் நம்முடைய சூழ்நிலையை மாற்றப் போவார். ஏந்தின கரங்கள் எல்லாவற்றையும் ஆண்டு கொடுக்கிற கரங்களாய் தேவன் மாற்றப் போவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி விசுவாசத்தோடு என்னோடு கூட ஜெபிங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, கரங்களை உயர்த்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் கருத்தில் போடுகிறோம். தங்களுடைய வாழ்க்கையில் அவள் கடந்து போகிற பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீங்க. ஆண்டவர், இந்த சூழ்நிலையை தேவன் தாமே அவர்களுக்கு நீர் இடைப்பட்டு அவர்களை பெரிய வெற்றியை நீர் அவள் வாழ்க்கையில காணும்படியாய் நீர் செய்யும்படியாய் உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கையில உம்முடைய கரம், உம்முடைய பலனும் விளங்குவதாக. அவளுடைய பொருளாதாரத்தில் தேவனுடைய ஆண்டவரே தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பேசுகிறோம். ஒரு பெரிய பிரேக் த்ரூவை நாங்கள் பேசுகிறோம். தேவன் தாமே அவர்களுக்கு போதுமானவராய் இருந்து எல்லா காரியங்களிலும் ஒரு விடுதலையை நீர் அவர்களுக்கு தரும்படியாய் உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். டாடி, நீங்க அவர்களை ஆசீர்வதிங்க, அவள் பேரை பெருமைப்படுத்துங்க. தேவன் தாமே அவர்களை நடத்துவீராக. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசின் கர்த்தர் எங்களுக்கு அதிசயங்களை செய்வார் அப்படின்னு விசுவாசின் நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு மகிமை செலுத்துங்க பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. We worship you, Jesus. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை, உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை, உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. சொல்லும் இயேசுவே, இயேசுவே உம் நாமமே. அவரை உயர்த்துங்க அப்படி இந்த இடத்துல. ஓ உயரணும். அல்லேலூயா. சொல்லும் இயேசுவே, இயேசுவே உம் நாமமே. அல்லேலூயா. பெருங்காற்றும் அடங்கி போகும், பெருங்காற்றும் அடங்கி எக்கடலும் எக்கடலும் வழி திறக்கும், உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து. பெருங்காற்றும்
பெருங்காற்றும் அடங்கி எப்பேற்பட்ட காற்றாயிருக்கலாம் எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே உயரணும் உயரணும். அல்லேலூயா. இயேசுவே இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. சிங்கத்தின் கெபியிலும் தீச்சூளை நடுவிலும் சிங்கத்தின் கெபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கெபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் விசுவாசிக்கிறீங்களா? இன்றைக்கு சொல்லுவோம் இயேசுவே இயேசுவே. Yes Father. உம் நாமமே உயரணுமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும். இன்று மேன்மையானது. எங்க மகிமைக்காய் அல்ல, உங்க நாமம் உயரணும் ஆண்டவரே. பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும். உங்க நாமம் உயரணும். இன்று மேன்மையடைய பாடுவே பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. யாவே ஆலே யாவே ஆலே ஹalleluya. அப்படியே ஆராதிக்கலாம். யாவே ஆலே ஹalleluya. யாவே ஆலே யாவே ஆலே ஹalleluya. யாவே ஆலே யாவே ஆலே ஹalleluya. ஓ இந்த நாளில் செய்யுமே இறங்கி வந்து செய்யுமே. இந்த நாளில் செய்யுமே இறங்கி வந்து செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண கேளுங்க. ஒரு அற்புதத்தை காண வேண்டுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யும். ஹalleluya hallelujah. Oh yes. Hallelujah. 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 Oh, we worship you, Jesus. Hallelujah. நாமம் உயரணுமே. Hallelujah. 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 சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே சொல்லுவோம். இயேசுவே ஆண்டவரே உம்மையே மாத்திரம் எங்கள் அவனே, எங்கள் தலனே, எங்கள் கோட்டையே, உங்களை மாத்திரம்
ஒன்றை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. அல்லேலூயா. இயேசுவே, உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. இயேசுவே, உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே, இயேசுவே, உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைகின்றனப்பா. ஒரு நாளும் எங்களை வெட்கப்படுத்த நீர் விடவே மாட்டீர். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்க நீர் உண்மை உள்ளவர். அவர்களை நடத்த நீர் உண்மை உள்ளவர். நாங்கள் செவிப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக கிரியை செய்கிறவர். வனாந்திரத்திலே வழிகளையும் அவாந்திர வெளிகளில் ஆறுகளையும் நீர் உருவாக்குகிறவர். கவனிங்க, நம்முடைய தேவன் யார் தெரியுமா? வனாந்திரத்திலே வழிகளை உண்டாக்குகிறவர். நீங்க வனாந்திரத்துல மாட்டிக்கிட்டீங்கன்னா எந்த பக்கம் போறது தெரியாம, எல்லா பக்கமும் மணல், எல்லா பக்கமும் பாலைவனம், எந்த பக்கம் போறது தெரியாத ஒரு சூழ்நிலை மாட்டிக்கிட்டீங்கன்னா, நம்ம அந்த இடத்துல ஆண்டவர்கிட்ட கேட்கறது, ஆண்டவரே வனாந்திரத்தில் எனக்கு வழியை காட்டுங்க, ஆண்டவரே வழியை காட்டுங்க. ஆனா என் தேவன் வழியை காட்டுகிறவர் அல்ல, வனாந்திரத்தில் வழிகளை உண்டாக்குகிறவர். அவரே உண்டாக்குவார். He makes ways. அவாந்திர வெளிகளிலே தேவன் ஆறுகளை உண்டாக்குறவர். நீங்க அவாந்திர வெளியில மாட்டிக்கிட்டு தண்ணீர் இல்லாத ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டீங்கன்னா ஆண்டவர்கிட்ட கேட்கறதுலாம் என்னவா இருக்கணும்? ஆண்டவர் ஒரு பாட்டில் தண்ணி கொடுங்க ஆண்டவரே, ரொம்ப தாகமா இருக்கு. நீங்க கேட்டது பாட்டில் தண்ணி தான், ஆனால் உங்களுக்காக தேவன் ஆறுகளை உண்டாக்குகிறார். அதுதான் தேவன். நான் நினைப்பதை காட்டிலும் அதிகமாய் கிரியை செய்கிறவர். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில தேவன் கிரியை செய்வார். உங்க வாழ்க்கையில செய்வார். நான் விசுவாசி. I'm so positive and I'm so faithful. நான் உண்மையா ஒரு விசுவாசத்தோடு சொல்றேன். இன்னைக்கு நீங்க உண்மையான்ற மேல உங்களுடைய பாரத்தை வைத்து, ஆண்டவரே கர்த்தரோ நீர் எனக்கு துணையா இருப்பதினால் நான் பயப்பட போறதே கிடையாது. ஆண்டவரே பயப்பட போறதே, எந்த மனுஷனும் எங்களுக்கு துணையா இல்லாவிட்டாலும் நீர் எங்களுக்கு துணையா இருப்பதினால் நாங்கள் எங்களுடைய விசுவாச பயணத்திலே நாங்கள் தைரியமாக முன்னேறப்போம். தாவீதை போல நான் எதிராக ஓட போறேன். எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. சொல்லுங்க, என் பாரங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் என் சுமைகள், என் சுமைகள், என் பாரங்கள் என் பாரங்கள், ஓ என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன், உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன், ஒரே முறை கரங்களை உயர்த்தி, ஏசையா உம்மைத்தானே, ஏசையா உம்மைத்தானே, என் முன்னே வேற யாரையும் இல்லப்பா, நிறுத்தி உள்ளே ஏசையா உம்மைத்தானே, என் முன்னே நிறுத்தி உள்ளே. சகலவற்றையும் செய்ய ஆற்றல் உள்ளவரே, நீர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன், எங்களுக்காய் செய்து முடிக்கிற தேவன். உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.